ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விவசாயிகளுக்கு கொடுத்த விருந்து சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல மாநாட்டிற்கு பந்தல் அமைத்து கொடுத்த கான்ட்ராக்டர் விஸ்வநாதன் அவர்களுக்கு தங்க மோதிரத்தை தளபதி பரிசா கொடுத்தாராம். அதே மாதிரி விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி அவர்களுக்கும் கோல்டு ரிங்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. அண்ட் விருந்து முடிஞ்சு வெளியில வந்த விவசாயிகள் என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, நிலம் கொடுக்கறப்போ நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அந்த டைம்லயே எங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து தளபதியை நீங்க மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு தனி விழா மாதிரி வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து மதியம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லாரு கூடயும் பேசி போட்டோ எடுத்துப்பாங்கலாம் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி நடக்கும்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் எல்லாத்தையும் விட பெரிய விஷயம், எங்களோட நிலத்தை எப்படி வாங்கினாங்களோ அதே மாதிரியே திரும்ப கொடுத்தாங்க. ஸோ விவசாய நிலத்தை வாங்கின மாதிரியே எந்த ஒரு சேதாரமும் இல்லாம திரும்ப கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் பேசியிருக்காங்க. ஸோ மாநாடு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான சம்பவமா இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு விருந்து மாநாட்டிற்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அமைஞ்சிருக்கு. சோ மாநாடு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ எண்டிங் வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருக்கு. அண்ட் விருந்து முடிச்சுட்டு தளபதியுமே பேக்லாம் மாட்டிக்கிட்டு பனையூர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரு. அண்ட் இப்போ தளபதி 29 ஷூட்டிங் பிரேக்ல தான் இருக்காரு. ரீசெண்டா தான் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிஞ்சது. கரெக்டா இந்த ஷூட்டிங் பிரேக்ல தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா ஏதாவது பண்ணிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.